Hi everyone, welcome to VLearn channel. நான் தான் உங்க மேக்ஸ் எஜுகேட்டர். இன்னைக்கு நம்ம 12th மேத்தமேட்டிக்ஸ்ல அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் அப்படின்ற சாப்டர் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல எக்ஸாம்பிள் 1.8 தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? 1.8 எப்படி போடுறது? எக்ஸாம்பிள் 1.8. ஓகே, எக்ஸாம்பிள் 1.8ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. Verify the property. Verify the property. இந்த ஒரு ப்ராப்பர்ட்டியை கொடுத்துட்டு நம்மள வெரிஃபை பண்ண சொல்லிட்டாங்க. வித் ஏ மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த ப்ராப்பர்ட்டியை வெரிஃபை பண்ணணும். வெரிஃபை பண்றது ஷோ தட், ப்ரூவ் தட் எல்லாமே சேம். ஓகேவா? சேம் மெத்தட். ஓகேவா? ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கலாம், இல்லைன்னா எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ்ன்னு வச்சு பண்ணலாம். ஈஸியா இருக்கும். ஓகே, எல்ஹெச்எஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் LHSல என்ன கொடுத்துருக்காங்க? லெஃப்ட் ஹேண்ட் சைடு. LHSனா லெஃப்ட் ஹேண்ட் சைடு. A டிரான்ஸ்போஸ் -1. -1னா இன்வர்ஸ். A டிரான்ஸ்போஸோட இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் A டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? A டிரான்ஸ்போஸ். டிரான்ஸ்போஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? ரோவை காலமா எழுதுவோம், காலமை ரோவா எழுதுவோம். அவ்வளவுதான். இங்க 2. இந்த காலமை ரோவா எழுத போறோம். ஓகேவா? 2 1 அப்புறம் 2 7. இது டிரான்ஸ்வர்ஸ். ஓகேவா? இப்ப டிரான்ஸ்வர்ஸ்ல இருந்து இன்வர்ஸ் ஆக்கிடலாம். டிரான்ஸ்வர்ஸோட இன்வர்ஸ். எப்படி டிரான்ஸ்வர்ஸ்க்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறது? அப்ப என்ன பண்ணணும்? பிளஸ் ஆர் மைனஸ் 1 divided by determinant of A டிரான்ஸ்வர்ஸ், அதுக்கப்புறம் அட்ஜாயிண்ட் ஆஃப் A டிரான்ஸ்வர்ஸ். ஓகேவா? இதுதானே கண்டுபிடிப்போம். கரெக்டா? ஓகே, கண்டுபிடிச்சிடலாமா? இங்க நெக்ஸ்ட் இதுல இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம், கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன தேவை? டிட்டர்மினன்ட் தேவை, அதுக்கப்புறம் அட்ஜாயிண்ட் தேவை. டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சிட்டு அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கலாம். டிட்டர்மினன்ட் A டிரான்ஸ்வர்ஸோட டிட்டர்மினன்ட் என்ன? அப்படியே கண்டுபிடிங்க. இப்படி தானே பண்ணுவோம் டிட்டர்மினன்ட். 7 2s are 14. ஓகேவா? 14. 9 1s are 1. 9 1s are 9. ஓகேவா? 9 போட்டாச்சு. என்ன வருது? 14 minus 9 எவ்வளவு நம்மளுக்கு? 14 minus 9 5. 14 minus 9 நம்மளுக்கு 5 வருது. ஓகே, இப்போ டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் அட்ஜாயிண்ட் ஆஃப் A டிரான்ஸ்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. அட்ஜாயிண்ட் ஆஃப் A டிரான்ஸ்வர்ஸ். எப்படி அட்ஜாயிண்ட் கண்டுபிடிப்பீங்க? 2x2 மேட்ரிக்ஸ்க்கு 2x2 மேட்ரிக்ஸ்க்கு அட்ஜாயிண்ட் என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்குவோம். லெஃப்ட்ல இருந்து ரைட் போகும்போது இன்டர்சேஞ்ச். இது இங்க இருந்தது இங்க போயிடும், இங்க இருந்தது இங்க போயிடும். அதோட பிளேசஸை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும். இன்டர்சேஞ்ச். ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டெப் என்னது? நெகட்டிவ் சைன் பாசிட்டிவ் சைன். சைனை மாத்திக்கணும், சைன் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகேவா? அவ்வளவுதான். பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் லெஃப்ட் டு ரைட்டு நம்ம பிளேஸை சேஞ்ச் பண்ணிக்குவோம். அப்புறம் ரைட் டு லெஃப்ட் சைன் சேஞ்ச் பண்ணிக்குவோம். -9 ஆயிடும், இங்க -1 ஆயிடும். ஏன்னா பாசிட்டிவ் இருந்துச்சுல, அது நெகட்டிவ் ஆயிடும். அவ்வளவுதான். இது அட்ஜாயிண்ட் முடிஞ்சிருச்சு. இப்ப இதோட இன்வர்ஸ் எழுதிடலாம். A டிரான்ஸ்வர்ஸோட இன்வர்ஸ் என்னது? 1/5 7 -1 -9 2. ஓகேவா? இது என்னது? இதுதான் நம்ம கண்டுபிடிச்சா A டிரான்ஸ்வர்ஸோட இன்வர்ஸ். இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாமா? நெக்ஸ்ட் பாருங்க, ஈக்குவேஷன் 2 என்னது? RHS. LHS இல்ல, RHS. RHSனா ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு? A இன்வர்ஸ்க்கு டிரான்ஸ்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம A இன்வர்ஸ் தானே கண்டுபிடிக்கணும். A இன்வர்ஸ்க்கு என்ன வேணும்? ஏற்கனவே நம்மளுக்கு A இன்வர்ஸ் ஃபார்முலா படி A ஓட டிட்டர்மினன்ட் வேணும். கண்டுபிடிங்க. A டிட்டர்மினன்ட் 2 9 1 7. இதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சா என்ன வரும்? ஃபர்ஸ்ட் 7 2s are 14 minus 9. அதே தான் வரப்போகுது. என்ன வரப்போகுது? 5 வரப்போகுது.
ஓகேவா? லாஸ்ட் டைம் பண்ணோம் இல்லையா, அதே தான். ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாம். இப்ப அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ என்னது? ஏ மேட்ரிக்ஸோட அட்ஜாயிண்ட் எப்படி எழுதுவீங்க? அதே தான். ஃபர்ஸ்ட் பிளேசஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும். 7 இருக்கிற இடத்துல 2 போயிடும், 2 இருக்கிற இடத்துல 7 போயிடும். அப்புறமா சைன்ஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும். -1 -9 ஆயிடும். இப்போ அட்ஜாயிண்ட் நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு, டிட்டர்மினன்ட்டும் தெரிஞ்சிச்சு. இப்போ நம்மளுக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஏ இன்வர்ஸ் என்னது? ஏ இன்வர்ஸ் வந்து 1 by determinant of A 5. அதுக்கப்புறம் adjoint A 7 -9 -1 2. ஓகே, நம்மளுக்கு இன்வர்ஸ் கிடைச்சிருச்சு. ஏ இன்வர்ஸ். ஓகேவா? ஏ இன்வர்ஸோட டிரான்ஸ்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஏ இன்வர்ஸோட டிரான்ஸ்வர்ஸ் என்ன? டிரான்ஸ்வர்ஸ் ஏ இன்வர்ஸோட டிரான்ஸ்வர்ஸ் ஃபர்ஸ்ட் இந்த நம்பர் அப்படியே தான் இருக்கும், இது ஒரு கான்ஸ்டன்ட். ஓகேவா? இது மேட்ரிக்ஸ் குள்ள இருக்கிறது தான் நம்ம டிரான்ஸ்வர்ஸ் பண்ணணும். ரோ காலமா மாறும், காலம் ரோவா மாறும். இந்த காலம் ரோவா மாறும், ரோ காலமா மாறும். ஓகேவா? 9 2. இது ஏ இன்வர்ஸோட டிரான்ஸ்வர்ஸ். நம்ம செகண்ட் ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சாச்சு. இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 சேமா இருக்கா பாருங்க. 7 -1 -9 2. 7 -1 -9 2 5 இருக்கு 5. ஓகேவா? இதுதான் நம்ம ஈக்குவேஷன் 1 2 ஈக்குவல் ப்ரூவ் பண்ணியாச்சு. தேர்ஃபோர் LHS ஈக்குவல் டு RHS அப்படின்னு நம்ம எழுதிட்டு ஹென்ஸ் ப்ரூவ். இதுல நமக்கு என்ன தெரியுது? 1 is equal to 2 hence prove அப்படின்னு எழுதிட்டீங்கன்னா அவ்வளவுதான் சம். தேங்க்யூ.